தினசரி களத்தில் நிற்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் டெய்லி களத்தில் நிற்கிறாங்க, டெய்லி செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, பரஸ்பரம் டெய்லி விமர்சனங்களை, கருத்தியல் தாக்குதல்களை, பதில்களை சொல்கிறாங்க, களத்தில் நிற்கிறாங்க. இவர் எப்போது 3 மாதத்துக்கு ஒருக்க திடீர்னு வர்றாரு, திடீர்னு பேசுகிறாரு. இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷனு. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இந்த கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டை தொடங்கி இருக்குது தாவேகா. இந்த 2 வருஷத்தில் மதுரையில் ஒரு மாநாடு, விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு, அப்புறம் என்ன ஈரோட்டில் இப்போ ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் போட்டாங்க, திருச்சியில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரேலி, அப்புறம் திருவாரூரில் ஒன்று, நாமக்கல், கரூரில் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் மொத்தமாக ஒரு மக்களை சந்திச்சதே இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு. மற்ற எல்லாம் பனையூருக்கு வர வச்சு தான் சந்திச்சார். அப்போ எலெக்ஷன் 2 மாதத்தில் இருக்கும்போது அதிகபட்சம் அவர் எவ்வளோ மீட்டிங்ஸ் போயிடுவார், அதிகபட்சம் மக்களை எவ்வளோ சந்திச்சுடுவார்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே போனார்லாம். இந்த வே ஆஃப் ஸ்டைல் அவர் கடைப்பிடிச்சார்னா அதிகபட்சம் இன்னொரு 4-5 பண்ணலாம், அல்லது ஒரு அதிகபட்சம் வெரி மேக்ஸிமம் ஒரு 5 மீட்டிங் மக்களை சந்திச்சானாலே ஆச்சரியங்கிற இடத்துக்கு பிடிச்சி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரும் வீதி வீதியாக சொல்வார்கள். மக்களை ஒவ்வொரு சாலையாக சென்று மக்களை சந்திப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்ளுவார் விஜய்? களத்தில் திமுகவும் அதிமுகவும் நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட கட்சி. அவங்களுக்குன்னு தலகர்த்தர்கள், தளபதிகள் இருவரும் திராவிட கட்சிகளுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்காங்க. ஸோ அவங்க தங்களுடைய நீண்ட நெடிய தேர்தல் அனுபவத்திலேருந்து களமிறங்குவாங்க. எதிர்முனையில் தாவேகாவின் சார்பில் புதியவர்கள், இளைஞர்களாக இருக்கலாம், ஆனால் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் வருவாங்க. ஸோ இவங்களோட அவங்க மோதணும், அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? இதெல்லாம் தாவேகாவிற்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். வேட்பாளர் தேர்விலிருந்து இந்த இருவரும் திராவிட கட்சிகளை சமாளிக்கிறது. திரைத்துறையின் மூலம் ஈட்டிய பிரபலத்திலிருந்து அவருக்கு வாக்குகள் கணிசமாக வரும். நான் அதை எல்லா பேட்டிலையும் திருப்பி சொல்கிறேன். நான் மற்றவங்க மாதிரி தாவேகாவுக்கு ஓட்டே விடாது, விஜய்க்கு ஓட்டே விடாது நான் எங்கேயும் சொல்ல தயாரில்லை. தாவேகா நிச்சயமாக கணிசமான வாக்குகளை பெறும். அது எவ்வளவுன்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால் குறை மதிப்பீடு செய்ய நான் விரும்பலை. கணிசமான வாக்குகளை தாவேகா பெறும், அது ஓகே. பட் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா? கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு களத்தில் அவர்களுக்கு தலகர்த்தர்கள் இருக்கிறார்களா, அவங்க தொண்டர்கள் இருக்கிறார்களா, நிர்வாகிகள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நோ அப்படிங்கிறதா ஆன்சராக இருக்குது.